ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீமத் ராமாயணம். இந்த ராமாயணத்தை நாம் கேட்டோம்னாலும் சரி, படித்தோம்னாலும் சரி, அந்த ராமாயணம் முழுக்கவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல படிப்பினைகளை நம்மளால உணர முடியும். சபரி மோக்ஷம். இந்த சபரி மோக்ஷம் அப்படிங்கிறது ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம். நம்மள நிறைய பேர் இந்த சபரி மோட்சத்தை பத்தி கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். அப்படின்னாலும் திரும்ப திரும்ப எவ்வளவு தரம் நம்ம சபரி மோட்சத்தை கேட்கிறோமோ படிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு பகவான் உணர்த்தக்கூடிய முக்கியமான 2 பாடங்கள் என்ன அப்படின்னா, முதல் பாடம், குருவருள் இருந்தால் மட்டுமே தான் திருவருள் என்பது கிடைக்கும். அந்த குருவோட கடாட்சம், ஆச்சாரிய கடாட்சம் என்பது நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே பகவானுடைய அனுக்கிரகம் என்பதும் தானாகவே நமக்கு கிடைத்துவிடும் என்பது சபரி மோட்சம் நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம். 2வது பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒண்ணுமே ஸ்லோகம் சொல்ல தெரியல, எதுவுமே நமக்கு பூஜையெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் தொடர்ந்து பகவானின் திருநாமமான அந்த ராம நாமத்தை இடைவிடாம நம்ம சொல்லிண்டே இருந்தா போதும், நமக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்துல அந்த ராமபிரானே நம்மை தேடி வந்து அருள்வார். அப்படிங்கிறது தான் அந்த சபரி மோட்ச வைபவம் நமக்கு சொல்லி தரக்கூடிய அற்புதமான 2வது பாடம். அந்த சபரி மோட்ச வைபவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில பேச தெரிஞ்சுக்க போறோம். யார் சபரி அப்படின்னா, அவ ஒரு காட்டுல வாழ்ந்த ஒரு காட்டுவாசி. அவளுடைய உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியாது. அவளை சுத்தி யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால அவளுடைய பூர்வீகம் என்பதோ, அவளை பெற்றவர்கள் யார் என்பதோ, அவள் எந்த ஊரை சேர்ந்தவள் என்பதோ அவளுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த சபரி என்பவள் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, காட்டுவாசியாக வாழ்ந்துட்டு இருந்தா. காட்டுவாசியாக வாழ்ந்து கொண்டு இருந்ததுனாலேயே தான் எப்படி உடை உடுத்தி கொள்ளணும், எந்த மாதிரியான உணவு வகைகளை சாப்பிடணும், எந்த மொழியில பேசணும், எப்படி சக மனிதர்களிடம் பழகணும்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவள் வாழ்ந்து கொண்டு இருந்தது காட்டுல. அவ பார்த்தது எல்லாம் வெறும் வனவிலங்குகளையும் பறவைகளையும் மட்டுமே தான். அந்த வனவிலங்குகள் செய்யக்கூடிய சப்தங்களை மட்டுமே தான் கேட்டுட்டு இருப்பா. அதனாலேயே அதே மாதிரி ஹா ஹூ அப்படின்னு மட்டுமே தான் அவளுக்கு கத்த தெரியுமே தவிர அதை தாண்டி பெருசா அவளுக்கு எதுவுமே தெரியாது. தினம் என்ன பண்ணுவா, தனக்கு எப்பெல்லாம் தோன்றதோ அப்ப எழுந்துப்பா, அப்படி போவா. காட்டுல இருக்கக்கூடிய அந்த இலைகள் தழைகளையே தன்னுடைய உடையா உடுத்திப்பா. அவ கண்ல அன்னைக்கு காய்கள் கனிகள் கிடைச்சதுன்னா அதை எடுத்து பறிச்சு சாப்பிடுவா. அப்படி இல்லை அப்படின்னா எந்த விலங்கு அவளுடைய கண்ணில் படுறதோ அந்த விலங்கை அடித்து சாப்பிடக்கூடியவளாக இருந்தாள் சபரி. ஏன்னா சுத்தி முத்தி அவளுக்கு யாருமே கிடையாது. அவ எப்படி வாழறா, அவ இருக்காளா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அங்க ஆளே கிடையாது. தன் கால் போன போக்கிலும் தன் மனம் போன போக்கிலும் அவ பாட்க காட்டுல போயிட்டே இருப்பா. எது பகல், எது இரவு, எது நண்பகல் எதுவுமே அவளுக்கு தெரியாது. இப்படி போவா வருவா சாப்பிடுவா, இந்த மாதிரியே அவளுடைய காலம் போயிட்டே இருந்தது. அதாவது எதேர்ச்சியா சுகிர்த்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கருணாமூர்த்தியான பகவான் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான், சங்கல்பம் பண்ணிட்டான் அப்படின்னா எப்பாடு பட்டாவது நம் மீது அந்த பகவான் அனுகிரகம் பண்ணியே தீர்வார். அது எதேச்சையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படித்தான் சபரி ஒரு நாள் அப்படி கால் போன போக்குல, தன்னுடைய மனம் போன போக்குல போயிட்டே இருக்கா. அந்த காட்டுல அப்படி நடந்து 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 அவ போயிட்டே இருந்தா, அவ எங்க போய் நின்றா அப்படின்னா, பம்பா நதி தீரத்துல போய் நின்றாளாம். அந்த பம்பா நதி தீரத்துல போய் அவ நின்றதுமே சடார்னு அவ மனசுக்குள்ள அத்தனை நாள் வரைக்கும் தோணாத அந்த மன அமைதி என்பதும் மன சந்தோஷம் என்பதும் தானாகவே அவளுடைய மனதிற்குள் புக ஆரம்பிச்சுதான். அந்த மாதிரியான ஒரு உணர்வு தனக்குள் இதுவரை வந்ததே இல்லையே. எதனால நமக்குள்ள
இப்படி ஒரு வினோதமான மன அமைதியும் மன சந்தோஷமும் நமக்கு வருது அப்படின்னு அவ பார்க்கும் பொழுது தூரத்துல மதங்க முனிவர் தன்னுடைய சீடர்களோட அந்த பக்கமா போறத பாக்குறா. அப்போ அவளுக்கு தெரியுது யாரோ ஒரு மகான் போறார். அவர் மகான்கிறது கூட அவளுக்கு தெரியல, ஆனா யாரோ ஒரு பெரியவர் போறார். அந்த பெரியவருடைய தரிசனம் நமக்கு கிடைச்சதுனாலதான் நமக்குள்ள ஒரு மன அமைதி ஏற்படுறது போல இருக்குன்னு நினைச்சா. அந்த மகான் போறாருன்றது தெரியறது, ஆனா எப்படி வணங்கணும், அவர் கீழே விழுந்து வணங்க கூட அவளுக்கு தெரியல. ஆனா என்னமோ இந்த பகவத் அனுகிரகத்தினால என்ன பண்றா அப்படின்னா, மதங்க முனிவர் போன திக்கை பார்த்து இரு கைகளையும் கூப்பி கொண்டாளாம். அந்த இரு கைகளையும் அந்த குருவான மதங்க முனிவரை பார்த்து இவ கூப்பினாலியா, உடனடியாக அவளுடைய மனசுக்குள்ள இருந்த தீய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது. இது வரைக்கும் அவ பண்ணிட்டு இருந்த தீய செயல் என்ன அப்படின்னா, இந்த வன விலங்குகளை தெரியாமலேயே கொண்டு சாப்பிடுவது. ஏன்னா என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாது. அப்போ அந்த குருவை நோக்கி அவள் கை குவித்ததால் அவளுக்குள்ள முதல் முறையாக ஒரு நல்ல எண்ணம் வந்ததாம். என்ன அப்படின்னா, நம்மை போன்ற ஒரு ஜீவன் தானே அந்த மிருகங்கள்லாம், அந்த விலங்குகளை இனி நாம் கொல்லக்கூடாது. இன்றிலிருந்து நாம் கையில் கிடைக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் மட்டுமே தான் நாம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் புகுந்துதான். அதற்கப்புறம் யோசித்தாளாம், இத்தனை காலமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக ஒரு செயலை கூட நாம இதுவரைக்கும் செய்யாமலேயே இருக்கோம். அதனால இன்னிலிருந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மதங்க முனிவர் தங்கி இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் அந்த முனிவரோ அவரது சீடர்களோ பார்க்காத வண்ணம் அந்த ஆசிரமத்தை நாம சுத்தம் பண்ணுவோம், கோலம் போடுவோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவளுக்குள்ள தோன்ற ஆரம்பித்தது. அதனால அவ என்ன பண்ணினா அடுத்த நாள்ல இருந்து அப்படின்னா, மதங்க முனிவரும் அவருடைய சீடர்களும் விடியற் காலை பொழுதில் நீராட செல்லும் பொழுது அவ போன பிறகு என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, அவர்கள் போற பாதை எல்லாத்துலயும் இருந்த அந்த கல்லெல்லாம் சுத்தம் பண்ணுவாளாம். அதற்கப்புறமா சுத்தி பெருக்கி தனக்கு தெரிந்த அளவில் கோலங்களை போட்டு, அந்த மகான்கள்லாம் வந்தா பசிக்குமே அப்படின்னு சொல்லி காய்களை கனிகளை எல்லாம் பறிச்சுன்னு வந்து வச்சு, அந்த மகான்கள்லாம் பகவானுக்கு பூஜை பண்ணுவாளேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல புஷ்பங்களையும் பறித்து கொண்டு வந்து வைத்து விட்டு போயிடுவாளாம் அவ. இந்த சீடர்கள்லாம் திரும்பி வரா, அந்த மதங்க முனிவரும் வரார். என்னது இது, நம்மளுடைய ஆசிரமத்தை சுத்தி யாரோ சுத்தம் பண்ண மாதிரி இருக்கே, நாம யாருமே பூக்களை பறிச்சு வைக்கல, கனிகளையும் பறிச்சு வைக்கல, ஆனா யாரோ இந்த கைங்கரியத்தை பண்ற மாதிரி இருக்கேன்னு இவ தினம் பார்த்துட்டே இருக்கா. ஆனா அவளுக்கு தெரியல வந்து பண்றது இந்த சபரி தான் அப்படின்றது. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த சபரி கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தாளாம். கைங்கரியம் அப்படின்னா, நாம பகவானுக்காக ஒரு செயல் செய்யறோம், இல்ல ஆச்சாரியனுக்காக குருவுக்காக ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா, பகவானே அல்லது குருவே ஆச்சாரியனே, நான் உனக்காக இதை சமர்ப்பிக்கிறேன், திருப்பி நீ எனக்காக இதை கொடுன்னு கேட்காமல் செய்வதுதான் கைங்கரியம். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை சபரி 1 மாத காலம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா. ஒரு நாள் மதங்க முனிவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து கேட்கிறார், சீடர்களை பார்த்தீர்களா, 1 மாதமாக நாம சரியா நீராட போற நேரத்துல கொஞ்சம் காலம் முன்னாடி பார்த்தா ரொம்ப கல்லும் முள்ளுமா இருந்தது, இந்த கற்கள் மேலேயே நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம். ஆனா 1 மாச காலமாக இந்த கற்கள்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு பாதை ரொம்ப மென்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிரமத்தை சுத்தி யாரோ பெருக்கரா, நமக்கு பகவானுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பூக்களையும் யாரோ கொண்டு வந்து வைக்கிறா, அது யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு அவர் சீடர்களை பார்த்து கேட்கிறார். ஆனா சீடர்கள் சொல்றா, நாங்க யாரும் அப்படிலாம் பண்ணல குருவே, நாங்களும் உங்களோட தான் வரோம், ஆனா யார் இதெல்லாம் பண்றான்னு தெரியலையேன்னு சொன்னதும் மதங்க முனிவர் சொன்னாராம், சரி ஒண்ணு பண்ணுங்கோ, அடுத்த நாள் காத்தால நாம நீராடுவதற்கு கிளம்புற மாதிரி கிளம்புவோம், உங்கள சில பேர் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுண்டு இந்த கைங்கரியத்தை யார் பண்றான்னு பாருங்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். சரின்னு இந்த சீடர்கள்லாம் அந்த மரத்துக்கு கீழே இந்த பின்னாடி மறைஞ்சு நின்று பாக்கறா. சபரி வரா, அவ பாட்டுக்கு சுத்தம் பண்றா, பூக்களை எடுத்து வைக்கிறா, கனிகளை எடுத்து வைக்கிறா, போயிட்டா. அப்போ இந்த சீடர்கள் ஓடி வந்து, அம்மா நீங்க தான் இந்த கைங்கரியத்தை 1 மாசமா செஞ்சுட்டு இருக்கேளா அப்படின்னு கேட்கறா.
பயந்து போயிடுறா சபரி. ஏன்னா இது வரைக்கும் எந்த மனிதரிடமும் அவ பேசினதில்லை. அவ பேசினதை பார்த்ததுமே அவளுக்கு திருப்பி எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. பயப்படுறா. பயத்தினால செய்கை பண்றாளாம். நான் தான் பண்ணினேன், ஆனா தயவு செய்து என்னை விட்டுடுங்கோ சுவாமின்னு சொல்ற அளவுக்கு அவ செய்கையை பண்ணி காமிக்கிறா. உடனே இந்த சீடர்கள்லாம் சொல்றான், அம்மா உன்னை அச்சுறுத்துவதற்காக நாங்க இந்த கேள்வியை கேட்கல. எங்களுடைய குரு இருக்கார் இல்லையா மதங்க முனிவர், அவர் நீ பண்ண கைங்கரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டாருமா. அதனால உனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி யார் அந்த கைங்கரியத்தை பண்ணினார்னு பார்த்துன்னு வாங்கோன்னு எங்களெல்லாம் நியமிச்சார். அதனால நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம்னு சொன்னதும் சபரி சந்தோஷப்பட்டாளாம். உடனே இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னா சபரிய மதங்க முனிவரின் முன்னால் நிறுத்தி வைக்கிறா. உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மகான அதான் முதல் தடவையா பாக்கறா. குரு கடாட்சம் என்பது நேரிடையாக அவள் மேல் படுறது. வெல 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 வெலவெலன்னு கண்ணீரா வருதா அவ கண்கள்ல இருந்து. இன்னும் மதங்க முனிவர் கருணையோடு சொல்றாராம், அம்மா அழாதம்மா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, என்ன வேணுமோ சொல்லுனதும் முதல் முறையா சபரி பேசுறா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஒரு ஜடமான பொருளா இருந்தேன், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கூட தெரியாத ஒரு ஜடமா இருந்தேன். உங்களுடைய அருட்பார்வை என்பது எப்போ என் மேல பட ஆரம்பிச்சதோ அதுல இருந்து எனக்குள்ள நல்ல எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. எனக்கு வேண்டிய ஒரே ஒரு அனுகிரகம் என்ன தெரியுமா, இந்த கைங்கரியத்தை நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். என்னை தயவு செய்து இந்த ஆசிரமத்தை விட்டு வெளில அனுப்பிடாதீங்கோ குருவேன்ட்டு கையை கூப்பி கேட்டுண்டாளாம். சிரிச்சுண்டாராம் மதங்க முனிவர். அம்மா உன்னை வெளில அனுப்புறதுக்காக நான் உன்னை கூப்பிடலமா, இந்த கைங்கரியத்தை பண்ணக்கூடிய அந்த இவ்வளோ ஒரு அற்புதமான அந்த யாரவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு அமிச்சேன் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் மதங்க முனிவர் ஆசிரமத்துல ஒரே ஒரு மாதிரியான கூச்சலும் குழப்பமா இருந்துதான். என்னன்னு பார்த்தா அன்னைக்கு மதங்க முனிவர் தான் பிரம்மலோகத்திற்கு போய்விட போகிறேன் என்றும் தான் இதுவரை செய்த அந்த தபஸ் என்னும் அந்த செல்வத்தை இந்த உலகத்திலேயே விட்டு விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்தாராம். உங்களுக்கெல்லாம் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்கோ, நான் இன்னைக்கு பிரம்மலோகத்துக்கு போய்விட போகிறேன் அப்படின்னார். உடனே சீடர்கள்லாம் ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு கேட்டாராம். சிலர் செல்வம் வேணும்னு கேட்டா, சிலர் புகழ் வேணும்னு கேட்டா, சிலர் பட்டம் பதவி வேணும்னு கேட்டா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒன்னொன்னா கேட்டுன்னு இருக்கா. சபரி எதுவுமே கேட்கல. அவ பாட்க வெளியில இருந்து தன்னுடைய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா. எல்லா சீடர்களும் போன பிறகு மதங்க முனிவர் சபரியை அழைத்தாராம். அம்மா எல்லாரும் தனக்கு என்னென்ன வேணும்னு கேட்டுண்டா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லுன்னு கேட்ட பொழுது சபரி சொன்னாலாம், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட எனக்கு தெரியாது, எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு குருவான உங்களுக்கு எனக்கு எதை கொடுத்தால் நல்லது என்பது நான் கேட்காமலேயே உங்களுக்கு தெரியும் அல்லவா. அதனால எதை கொடுத்தா நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே இந்த ஜடத்திற்கு அடியேனுக்கு அருளுங்கள் அப்படின்னு சபரி கேட்டதுமே மதங்க முனிவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம். நீதாமா உத்தம அதிகாரி, என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்திலேயே இந்த தபஸ் செல்வம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் பாத்தியா, நாம செல்வத்தை நான் சொல்லி 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 சேர்த்து வச்சிருக்கேன். அதை ஒரு சரியான நபரிடம் நான் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நீ தான் அந்த உத்தம அதிகாரின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், இன்னிலிருந்து இந்த தவ செல்வத்தை ராம நாம என்கிற செல்வத்தை நீ தொடர்ந்து சொல்லிண்டே இரு, அது போதும் அப்படின்னாராம். நீ இந்த சபரிக்கு பயமாயிடுது. முனிவரே ஆச்சாரியரே நீங்க சொல்றது சரிதான், ஆனா இதை எந்த நேரத்துல சொல்லணும், எப்படி சொல்லணும், எவ்வளவு தர சொல்லணும், ஏதாவது நியமனங்கள்லாம் இருக்கான்னு கேட்ட பொழுது அதற்கு மதங்க முனிவர் சொன்னாராம், அம்மா இது ராமநாமம், இந்த நேரத்துலதான் சொல்லணும், இப்படித்தான் சொல்லணும், அப்படித்தான் சொல்லணும், எந்த நியமனமும் இல்லாத ஒரு திருநாமம் ராமநாமம் அப்படின்னாராம். சரி குருவே, இந்த ராமநாமத்தின் அர்த்தம் என்னன்னு அடியேனுக்கு தெரியலையேன்னு சபரி கேட்ட பொழுது மதங்க முனிவர் சிரிச்சாராம். அம்மா ராமநாமத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா, மகிமை என்ன தெரியுமா, யார் ஒருவர் ராமநாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கிறாரோ அவரை தேடி இந்த ராமநாம நாயகனான ஸ்ரீ ராமபிரான்
அவர்கள் இருக்கும் இருப்பிடத்திற்கு தானாகவே வருவார்னு சொன்னாராம் மதங்க முனிவர். அவர் கையை கூப்பிண்டு சந்தோஷமா கையை கூப்பிண்டு நிக்க மதங்க முனிவர் பிரம்மலோகத்துக்கு கிளம்பியே போயிட்டார். அவ பார்த்தா, நம்ம ஆச்சாரியன் சொல்லிட்டார் இல்லையா, இன்னைக்கு ராமர் வருவார் போல இருக்கு, நாளைக்கு ராமர் வருவார் போல இருக்குன்னு தொடர்ந்து அந்த ஆசிரமத்தை சுத்தம் பண்ணிட்டே இருந்தா. சுவையான கனிகளெல்லாம் போய் பம்பா நதி தீரத்தை போய் பறிச்சுன்னு வந்து வைப்பா, பூக்களை பறிச்சுன்னு வந்து வைப்பா. அவ பாட்க ராம 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 ராமன் சொல்லிண்டே இருப்பாளாம். என்ன வேலை பண்ணாலும் இடைவிடாமல் ராமநாமத்தை சொல்லிண்டே இருப்பாளாம். அந்த ஆசிரமத்தை சுத்தி இருந்த சிறுவர்கள்லாம் பாப்பாளாம். இவளுக்கு வயசாயிட்டே இருந்தது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 12 வருடங்கள் அந்த ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தாள். தன்னுடைய குரு சொன்னபடி ராமபிரான் வருவான்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாள். வருஷங்கள் உருண்டோடி 12 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போலாம் அந்த சுத்தி இருந்த சிறுவர்கள் கேட்பாளாம், என்ன பாட்டி, யாருக்காக நீ காத்துன்னு இருக்க, யாருக்காக தினம் தினம் இந்த மாதிரி பழங்கள்லாம் பறிச்சு வச்சிருக்கன்னு கேட்ட பொழுதெல்லாம் சபரி சொல்வாளாம், அப்பா, ராமபிரான் ஒரு நாள் வருவர், அவருடைய முகம் அவ்வளோ தேஜஸா இருக்கும், கோதண்ட பாணியா வருவர், நிச்சயம் என்னோட ஆசிரமத்தை தேடி வருவார்னு சொல்லிட்டே இருப்பாளாம் சபரி. அந்த குழந்தைகள்லாம் கேட்குமா, என்ன பாட்டி, இன்னைக்கும் நீ ஏமாந்துட்டியா, உன்னுடைய ராமர் வரலையா அப்படின்னு கேட்குமா. நான் ஏமாறலாம் இல்லப்பா, இன்னைக்கு ராமர் வரல, அவ்வளவுதான், நிச்சயம் ஒரு நாள் வருவார்னு நம்பிக்கையோட பண்ண அந்த 12 வருடங்கள் ஆன பிறகு ஒரு நாள் நிஜமாகவே ராமபிரான் லக்ஷ்மணனோடு அந்த சபரியின் அந்த ஆசிரமத்துக்கு வரவே வந்துட்டாராம். அந்த சிறுவர்கள்லாம் ஓடி வந்தாளாம், பாட்டி பாட்டி, நீ ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கியே, ஒரு 2 பேர் வருவா, அவன் முகத்துல அவ்வளவு தேஜஸோட வருவான்னு சொன்னியே, அந்த 2 பேர் வரா, நீ சொல்ற ராமபிரான் அவாதான் போல இருக்குன்னு அந்த குழந்தைகள் சொல்லவும், நிஜமாகவே அந்த ஆசிரமத்தை தேடி வந்தவர்கள் ராமபிரானும் லக்ஷ்மணனும். நீ இந்த சபரிக்கு என்ன பேசுறது, எப்படி பேசுறது பெருமாள் கிட்டனே தெரியலையாம். சாட்சாத் அப்படி கால் அப்படி விழுந்து விழுந்து வணங்கினாலாம் பெருமாளை. விழுந்து வணங்கினது மட்டும் அல்லாமல் பெருமாளின் திருவடியை, திருக்கால்களை பிடிச்சு விட்டாளாம். ஓ ராமா, நீ எவ்வளவு தூரமோ நடந்து வந்து இந்த சபரியின் ஆசிரமத்தை தேடி வந்திருக்கியே, உன்னுடைய கால்கள்லாம் வலிக்குமேன்ட்டு இப்படி காலை பிடிச்சு விட்டாளாம். அது மட்டும் இல்லாமல், ராமா, உனக்காக இந்த சுவையான பழத்தலான வச்சிருக்கேன்பா, சாப்பிடுன்னு கொடுத்தாளாம். அதுவரை யாரிடமும் கையே ஏந்தாத ராமபிரான் முதல் முறையாக அந்த சபரியின் பக்தியை மெச்சி அவள் கொடுத்த பழத்திற்காக கையை நீட்டி அந்த பழத்தை சுவைத்தாராம். சுவைப்பதற்கு முன் ராமபிரான் சபரியை பார்த்து கேட்கிறா, என்ன பாட்டி, அதாவது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பாட்டின்லாம் கூப்பிடாம மதுர பாஷினியே, அதாவது இனிமையாக பேசக்கூடியவளே, உன்னுடைய தபஸெல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா, உன்னுடைய தபஸ் சித்தி ஆயிடுதா அப்படின்னு ராமபிரான் கேட்டதும் சபரி ஆனவள் சொன்னாலாம், தோ இப்போதான் சித்தி ஆயிடுத்து, உன்னை நான் பார்த்தாச்சு ராமா, என்னுடைய குருவான மதங்க முனிவர் சொல்லிட்டு போனார், இடைவிடாமல் ராமன் நாமத்தை சொல்லிண்டே இரு, அந்த ராமபிரானே வருவார்னு சொன்னார், அது இன்னைக்கு எனக்கு சித்தி ஆயிடுத்து, இதோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உக்காந்தாளாம். இந்த யோக நிலையில உக்கார்ந்துட்டு நேரா கிளம்பி போயிட்டாளாம் சபரி. சபரி மோட்சம் போனதற்கு சாட்சி பூதனாக இருந்தது யாருன்னா ராமபிரான். எங்க போனா சபரி அப்படின்னா, தன்னுடைய குருவின் திருவடியை நோக்கி போனாலாம் சபரி. நான் முதலையே சொன்ன மாதிரி இந்த சபரி மோட்சம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாடம் இதுதான். நம்முடைய குருவின் திருவடியில நாம சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா, அந்த குருவே நமக்கு பகவானை நிச்சயமாக காட்டி கொடுப்பார். அப்படி குரு நமக்கு பகவானை காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னா, அந்த பகவானே நிச்சயமாக நமக்கு காட்சி கொடுப்பார் என்பதுதான். சோ இந்த சபரி மோட்சத்தை கேட்ட நாம அனைவருமே இந்த நொடியிலிருந்து தொடர்ந்து ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயமாக அந்த ராமபிரான் நம்மை நோக்கி நம் இல்லத்திற்கு வருவார், நம் இதயத்திற்குள்ளும் வருவார். நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இன்னல்களையும் அவரே துடைத்து எடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நன்றி, வணக்கம்.